திருக்குறளுடைய ஆரம்ப 10 வெண்பாவை எடுத்து பார்ப்போமானால் முதல் வெண்பா தொடங்கி கடைசி 10 வெண்பா வரை முழுக்க முழுக்க விண்ணுலகத்தை பற்றி தான் பேசுகிறது. குறிப்பாக முதல் வெண்பாவை நாம் பார்ப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதற்கு பல விதமான பொருளை கொடுத்திருப்பார்கள். காமாலை நோய் பார்க்கிறதா மஞ்சளாக தெரியும் போல் எந்த ஒரு மன எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் அந்த சித்தாந்தத்தின் வழியாக பார்த்து விளக்கம் கொடுக்கின்றான். இந்த குரானை கொண்டு நேர்வழி பெறுவோரும் உண்டு, வழிகட்டு போவோரும் உண்டு. அதுபோல் திருக்குறளை கொண்டு நல்ல செய்தியை பெறவும் முடியும், கெட்ட செய்தியை அறிவிக்கவும் முடியும். மிக தெளிவாக அந்த வெண்பாவை ஆராய்ந்து பார்ப்போம். அகர முதல எழுத்தெல்லாம். அகர என்றால் பொருள், முதலான முதல, எழுத்தெல்லாம் பெயர்களை எல்லாம், ஆதி ஆதத்திற்கு பகவான் இறைவன் முதற்றே உலகு உலகிற்கு வருமனே கற்றுக் கொடுத்தான். இதாவது கஷ்டம் இருக்குங்களா? பொருள் முதலானவற்றின் பெயர்களை எல்லாம் இறைவன் ஆதம் பூமிக்கு வருமனே கற்றுக் கொடுத்தான். இது என்னென்ன விளக்கம் கொடுக்குறாங்க? பரசுராசன் ஒரு விளக்கம், கலைஞர் ஒரு விளக்கம். கடவுள் வரக்கூடாது காரணம். கடவுளை நிராகரித்து சித்தாந்தம் உருவாக்குகின்றார்கள். கடவுள் பெயரை சொன்னால் வணிகம் செய்ய முடியாது. அகர முதல எழுத்தெல்லாம் பொருள் முதலானவற்றின் பெயர்களை எல்லாம் ஆதி ஆதத்திற்கு பகவான் உலகில் வருமுன்னே கற்றுக் கொடுத்தான். திருக்குறான் சொல்கிறது. மனிதர்களை ஆதத்தை படைத்து ஏன் படைத்தேன்னு மலக்கள் கேட்பாங்க இல்லையா? இந்த பேரெல்லாம் சொல்லுவாரா இல்லையா? ஒரு பேராக மலக்களுக்கும் தெரியாது, ஜின்னுக்கும் தெரியாது. ஆளும் சொல்லி கொடுக்க இதான் படைச்சேன் அப்படிங்கிறார். அப்ப முதல் மனிதரை படைக்கும் பொழுதே வச்ச டெஸ்டே பேரை சொல்லி அப்படிங்கிறாங்களா? குறள்ல முதல் டெஸ்டே நான் அதை சொல்றேன். இதை விட பியூட்டியான ஒரு கிரந்தத்தை பார்க்க முடியுங்களா? குறள் மாதிரி சொல்லுங்க. திருக்குறள் மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய உலகத்தில் சொல்லக்கூடிய திருக்குறானை தவிர்த்து எந்த கிரந்தம் சொல்ல முடியுமா? அடுத்த வெண்பாவை பார்ப்போம். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவான் நற்றுள் தொழார் எனின். இந்த சண்டை தான் கொண்டாடி சண்டை தான் மேல நடக்குது. கற்றதனால் ஆயவன் என்கொள் வாரிவான். கற்றதனால் கற்றுக்கொண்டதனால் ஆய சரியான பயன் என் பயனானது நன்மை தீமை எதுவென்று வாலறிவான் அறிவால் அறிந்திடுவான் ஆதம். கற்றுக்கொண்டதனால் இறைவன் மூலமாக ஆதம் கற்றுக்கொண்டதனால் நன்மை தீமை எதுவென்று ஆதத்திற்கு தெரியும். அடுத்து சொல்றான் கடவுள நற்றுள் தொழார் எனின். இணைத்தாள் இருக்காள, ஏவாள் இருக்காள், ஒவ்வை இருக்கிறாள், கீழ்ப்படியாத ஆக்கினாள். இணைத்தாள் தொழார் எனின். அவருடைய கொண்டாட்டி தொழார் கீழ்ப்படியாமல் சொன்னாங்க. அதான சொன்னாங்க. சைத்தா யார்ட்ட வரான்? பாம்பு உருவத்துல அந்த அம்மாட்ட தான் போறான். போய் அந்த கனியை சாப்பிட்டேன்னா நீங்களாம் சாவ மாட்டீங்க, நீங்க செத்துருவீங்க. இந்த சொர்க்கத்தில் உள்ள அல்லாஹ் விலக்கப்பட்ட கனியை நான் சாப்பிட்டேன், எனக்கு சாவு கிடையாது, நீயும் சாப்பிட்டு உன் புருஷன் சொன்னா கேட்க மாட்டான்னு சொன்னா அந்த மாதிரி செஞ்சாங்க. அந்த ஆள்கிட்ட போய் தொட்டு தடவி எடுத்து சொல்லி சாப்பிட வச்சு அமரம் ஆயிட்டார். இது இரண்டாவது சம்பவம். முதல் சம்பவம் அல்லாஹ்வுடைய வல்லமை, அந்த ஆளுடைய வல்லமை மக்கள் மலக்கள் மத்தியில் காண்பிக்கின்றான். இரண்டாவது டெஸ்ட் அதை குறள் சொல்லி காட்டு. கற்றதினால் ஆய பயன் என்கொள் வாலறிவான் நற்றுள் தொழார் எனில். ஆதம் கற்றுக்கொண்டதால் நன்மை தீமை என்று அவருக்கு தெரியும், ஆனா பொண்டாட்டிக்கு தெரியாது, வழிகட்டு வச்சுட்டா அப்படிங்க. அது மூன்றாவது வெண்பாவை பார்ப்போமானால் மலர்மிசை ஏகினான் மான் அலி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வாள். மலர்மிசை பூமி மேல் சொர்க்க பூஞ்சோலையில், பூமேல் மலர்மிசை பூமேல் சொர்க்கத்தில் உள்ள பூஞ்சோலையில் ஏகினான் கூறினான் இறைவன் மான் கருணை கொண்டு இறைவன் கூறுகின்றான் அடி சேர்ந்தார்கள் சரணடைந்தரை பார்த்து இருவரையும் பார்த்து அங்க தப்பு பண்ணிட்டோம், தெரியாமல் கரியை சாப்பிட்டோம் சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான் இருந்துகிட்டு நிலமிசை நீடு வாழ்வார். பூமி மேல குறிப்பிட்ட காலம் வாழ்ந்துட்டு வாங்க நல்லா சொல்லி கருணையோட அல்ல சொல்றோம். மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார்க்கு நிலமிசை நீடு வாழ்வீர். பூமி மேல சிலர் வாழ்ந்துட்டு சொல்லிட்டு ஆதமை ஹவ்வாய் சொல்லி அந்த பாவ மன்னிப்பு கொடுத்து கீழே இறக்கி வைக்கிறான்னு யார் சொல்றா? திருக்குறள் சொல்லி காட்டு. இது மூன்றாவது ஸ்டேஜ். இரண்டாவது தப்பு பண்ற இரண்டாவது வெண்பா சொல்லுது, பாவ மன்னிப்பு மூன்றாவது வெண்பா சொல்லுது. அடுத்த நாலாவது வெண்பா என்ன சொல்றதுன்னா வேண்டுதல் வேண்டாமையிலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. வேண்டுவது பிரார்த்தனை செஞ்சு கல்யாணம் இறங்கணும்னே வேலையை துவா செய்யறதானே. ஆதத்தை ஸ்ரீலங்கா எல்லாம் இறக்கி விட்டான், ஹவா அரபியால இறக்கி விட்டாங்க. பிரிச்சு வாழ் சுத்தி போது அவங்களுக்கு என்ன தெரியும்? திங்கிறது, குடிக்கிறது, துவா செய்யறது. வேண்டுவது வேண்டாமை, வேண்டுதல் வேண்டாமையிலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையிலா. வேண்டுதல் என்றால் வேண்டுவது, வேண்டாமையிலான் யாதொரு தேவையுமற்ற அடி சேர்ந்தார்க்கு, அடி சேர்ந்தார்க்கு யாதொரு தேவையில்லாத வேண்டுமானால் காலமெல்லாம் அச்சமில்லாம் வாழலாம் என்று குறள் நான்காவது சொல்லி காட்டுகிறது. இறைவன்கிட்ட துவா செய்யுங்க, அவன தேவையற்ற உங்க தேவையை அவங்க கேளுங்க. யார் சொல்றா? வள்ளுவன் சொல்றான், திருக்குறள் சொல்கிறது. அவனுக்கு பேர் சிலை அவன் கேட்டது என்னங்கிறீங்க? அவன் கேட்க சொல்ல அல்லாஹ் கேட்க சொல்றான் வள்ளுவர். அடுத்து அஞ்சாவது வெண்பா என்ன சொல்றதுன்னா இருள் சேர் இருவினையும் சேரா பொருள் சேர் புகழ் புரிந்தார் மட்டு. இங்க விஞ்ஞானம் சொல்லி காட்டுறாங்க, வல்லமை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இருள் சேர் இருள் சூழ்ந்த இந்த பூமியிலே ஒளிவிளக்காய் வரக்கூடிய சூரியனும் சந்திரனும் இருவினையும் சேரா. இருள் சேர்ந்த பூமிக்கு ஒளிவிளக்காய் வரக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்றை ஒன்று முந்த முடியாது, ஒன்றை ஒன்று சேர முடியாது. இதையெல்லாம் செய்த பொருள் சேர் புகழ் புரிந்தார் மட்டு இத்தகைய வல்லமையுள்ள இறைவனை கண்டு நன்றி கொண்டார்கள் இணைந்து. அவன் கண்ணுக்கு அன்றைக்கு சூரிய சந்திரன் தெரியும், ரசூலுல்லாஹ் மிராஜ்ல கூட்டிட்டு போகல. அப்ப சூரிய சந்திரன் அதனுடைய சுழற்சி ஒன்னை ஒன்று சேராது, இது எத்தனை வல்லமைன்னு சொல்லிட்டு நன்றி செலுத்துறாங்க. யாரு? ஆதமும் ஹவ்வா என்று ஐந்தாவது குறள் சொல்லி காட்டுகிறார். பொறிவாயில் 5 வித்தான் பொய்தேர் ஒழுக்க நெறிந்தான் நீடு வாழ்வார். பொறிவாயில் தந்திரமாக
கவர்ச்சிகரமாக பேசி தந்திரமாக பேசி, யாருடைய தன்மை? சைத்தானுடைய தந்திரமாக நுழைவித்து உணர்வுகளை பலியாக்கினான் பொய் சொல்லின்னு சொல்றது. சைத்தானுடைய கேரக்டர் நாங்கிறீங்க, பொய் சொல்லி தந்திரமா வழிகெடு தான் வேலை. அதுதான் குறள் சொல்லுது, பொறிவாயில் 5 வித்தான் பொய்தீர் ஒழுக்க. தந்திரமா நுழைவித்து 5 வித்தான் உணர்வுகளை பலியாக்கி பொய்தீர், பொய்யை வலியுறுத்தி ஒழுக்க பேசி சைத்தான் நெறிநின்றார் நீடு வாழ்வார், நேர்வழி நிற்பவர்கள் நிலைத்து வாழ்வார். 7வது வெண்பா என்ன சொல்லுதுன்னா, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு ஓமை, தனக்கு ஓமை இல்லாத, தனக்கு ஓமை இல்லாத இது சொல்லக்கூடிய சைத்தான். ஆதத்தை நீ மண்ணில் படைச்ச, என்னை நெருப்புல படைச்சிருக்க. ஆதத்தை விட நான் உயர்ந்தவன் யார் தம்பட்ட அடிச்சான்? ஆணவம் யார்? இறைவன் முன்னால் முதலாக ஆணவம் கொண்டு பேசியவர் யாரு? அந்த இப்லீஸ். அதைத்தான் குறள் சொல்லிருந்து, தனக்கு ஓமை இல்லா, எனக்கு ஓமை இல்லாத பெருமை அடிச்ச சைத்தான நட்பு கொண்டீங்கன்னா மனக்கவலை மாற்ற முடியாது. என்ன அவன் கல்ல வணங்க சொல்லுவான், அந்த கல்ல கொண்டு செய்ய முடியாது, மனக்கவலை மாற்ற முடியாது. தனக்கு ஓமை இல்லாத தாள் சேர்ந்தால் கல்லால் விக்கிரகத்தால் மனக்கவலை மாற்ற முடியாது என்று 7வது குறள் சொல்லி காட்டுகிறார். 8வது குறளோ, அறவழி அந்தணன் தான் சேர்ந்தார் கல்ல பிறவழி நீந்தல் அரிது. அறவழி நடக்கக்கூடியவன் அந்த அண்ணனுடன், அந்த அண்ணன் யாரு? அந்த சைத்தான். நட்பு கொண்டால் தாள் சேர்ந்தார் கல்லால், கல்லினால் மறுவாழ்வு செல்லுதல் முடியாது, பிறவழி நீந்தல் அரிது. இங்க ஷிர்க்கை ஏத்து பேசுறார். இங்க நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நூஹ் நபி பிரச்சாரம் பண்ணும் பொழுது வத்தையும் சுவாவையும் யகூசையும் யகூக்கி நஸ்ரையும் தான் பிரச்சாரம் பண்றாரு. ஆனா திருவள்ளுவர் என்ன செய்றாரு? சைத்தான மட்டும் தான் பேசுறாரு. அப்ப யார் இல்ல அவர் காலகட்டத்தில்? எந்த மனிதனும் கடவுளாக்கப்படவில்லை. வள்ளுவன் கால 10வது வெண்பா என்ன சொல்கிறது என்றால், கோழில் பொறியில் குணமிலுவே என் குணத்தால் தாளை வணங்கா தனல். வானுலகத்தில் பொறியில், சைத்தானுடைய பொறியில் சிக்கியது நியாயமானதாக இல்லையே. நாத்திகர்கள் அல்ல சொல்லி வர, அதெல்லாம் நம்ப முடிய மாதிரி இல்லையே. வானுலகத்துல சைத்தான் புரிந்த மறைச்சு உண்டாங்கிறது நம்புற மாதிரி இல்லையே. யார் சொல்லுவாங்களாம்? தாளை வணங்காது என்றால் கீழ்ப்படியாது நடக்கக்கூடிய நாத்திகரை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பல பேர் என்ன சொல்றாங்க? சைத்தான்னா பொய், இப்லீஸ்னா மாயை, ஒரு பிலாசபி தத்துவம், சொர்க்கம் நரகங்கிறதெல்லாம் சுத்த பேத்தன். யார் சொல்றாங்க? நாத்தியம் சொல்றாங்க. அப்ப வானுலகத்துல விண்ணுலகத்துல ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் இபிலீசுக்கும் நடந்த அந்த சர்ச்சைகளும் சண்டைகளும் பிரச்சனைகளும் விவாதங்களும் எல்லாம் நம்ப முடியாத விஷயம். யார் சொல்றாங்களோ அவனை திருத்த முடியாது அப்படிங்கிறாங்க. யார் சொல்றா? வள்ளுவர் சொல்றாரு. இப்போது சொல்லுங்கள், வள்ளுவர் சொன்னது, குறள் சொன்னது இஸ்லாமா வேற என்ன? முழுக்க முழுக்க விண்ணுலக சம்பவம் தான் சொல்றாரு. இது ஆதம் கூட இருந்தவர் மாதிரி பேசுறாரு அவர். என் பாட்டன் தொல்காப்பியன், எங்க அப்பா வள்ளுவன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பெருமையா பேசுறாங்க. என் பாட்ட தொல்காப்பியன், தொல்காப்பியத்தில் எங்கேயாவது கடவுளை பற்றி சொல்லப்பட்டிருக்கா? ஒரு கடவுள் பெற ஒரு இலக்கண புத்தகம். என் அப்பா வள்ளுவன் சொல்றாங்கல்ல, அதுல முருகன் கடவுளா வராரா? சிவன் வராரா? விஷ்ணு வராங்களா? பார்வதி வராங்களா? யார் வராங்க? ஒருத்தருமே வரதில்லை. அப்ப இதை யார் சொன்னா? யார் செஞ்சா? சைத்தான். சைத்தான் சாதாரணப்பட்டவன் கிடையாதுங்க. சைத்தான் சாதாரணப்பட்டவன் கிடையாது. நாம் காணாதவாறு அவர் நம்மை கண்டுகொண்டே இருக்கின்றார்.